துவக்கம் முதல் இதுவரையும் இனியும் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அந்த தண்டவாளம் போல அமைந்திருப்பது நமச்சிவாய எனும் நாமம்தானே. உண்டாலும் உறங்கினாலும் எழுந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் அன்பர்களை கண்டாலும் பேசினாலும் ஏதும் இல்லாமல் இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற ஒற்றை வார்த்தை, அந்த திருவார்த்தை, அந்த திருவாசகம் நமச்சிவாய என்பதுதான். அதனால்தான் முதலில் அதை வாழ்த்தி தன் நன்றியை சொல்லி, எப்படி இந்த குருநாதரிடத்திலே திருப்பெருந்துறையிலே குருந்தமர அடியிற்கு தான் வருவதற்கு எது காரணமாக இருந்ததோ அதை முதலில் வாழ்த்த வேண்டும் என்று எண்ணினார். நன்றி உணர்வோடு நம் மணிவாசகனார். அதில் விளைந்த முதல் வாசகம்தான் நமச்சிவாய வாழ்க என்று, வாழ்க என்று அளவெடுத்து அவர் வாழ்த்திய